கீர்த்தி சுரேஷ்க்கும் அவங்களோட காதலர் ஆண்டனிக்கும் கோவாவில் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா திருமணம் நடந்திருக்குது. திருமணத்துக்கு அப்புறம் தங்களோட போட்டோஸை கீர்த்தி சுரேஷ் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. வகையில சில காலமா கீர்த்தி சுரேஷ் பத்தின செய்திகள் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்குது. ஆனா தன்னை பத்தி வர்ற வதந்திகளுக்கு விளக்கம் கொடுத்து நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ்மே சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அப்பப்போ பேட்டியில கலந்துகிட்டு தன்னோட சினிமா வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பத்தி பேசியிருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி அப்படிங்கிறவங்கள காதலிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டிசம்பர் மாசம் திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற நியூஸும் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அத கீர்த்தி சுரேஷுமே அதிகாரப்பூர்வமா சொல்லியிருந்தாங்க. அதாவது தான் 15 வருஷங்களா காதலிச்சு வர்றதாகவும் எங்களோட காதல் இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷனும் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட காதலர் கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில கீர்த்தி சுரேஷ்க்கும் அவங்களோட காதலர் ஆண்டனிக்கும் இன்னைக்கு கோவாவில் மேரேஜ் ஆகியிருக்குது. காலையில ஹிந்து முறைப்படியும் மாலையில கிறிஸ்துவ முறைப்படியும் மேரேஜ் நடந்திருக்கதா சொல்லப்படுது. அதே மாதிரி இவங்களோட திருமண ஃபங்க்ஷன்ல நெருங்கின உறவினர்கள் அவங்களோட நண்பர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்களாம். ஆனா இவங்களோட திருமண ஃபங்க்ஷன்ல நடிகர் விஜயும் கலந்துருக்கிறாங்க. இவங்களோட இந்த திருமணத்துல கலந்துக்கிட்ட தளபதி விஜய் ட்ரெடிஷனல் லுக்ல வந்திருக்கிறாங்க. இந்த போட்டோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில கீர்த்தி சுரேஷும் அவங்களோட கணவர் ஆண்டனியும் கேரளாவை சேர்ந்தவங்க. ஸ்கூல் டேஸ்ல இருந்து கீர்த்தி சுரேஷ்க்கு இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து கொச்சியில இவங்க 2 பேரும் யூஜி படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நட்பு இப்போ காதலா மாறி இப்போ திருமணத்துல முடிஞ்சிருக்குது. இந்த ஜோடிக்கு பலரும் தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாங்க.